திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறிய அண்ணாமலையார் பக்தர்கள். பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் சென்ற ஏராளமான பக்தர்கள் ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் ரவினா. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை உள்ள 12 மாதங்களிலும் பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். குறிப்பாக ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து கிரிவலம் மேற்கொள்வதும் வழக்கம். இந்நிலையில் நேற்று அதிகாலை பங்குனி மாத பௌர்ணமி தின விழாவை முன்னிட்டு 4 மணி அளவில் தொடங்கி இன்று காலை 6 மணி வரை நிறைவடைகிறது. இதன் தொடர்ச்சியாக பங்குனி மாத பௌர்ணமி கிரிவலத்திற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து நேற்று இரவு விடிய கிரிவலம் மேற்கொண்டு உள்ளனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இயக்கப்பட்டு உள்ளது. விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் தங்களின் ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் விடியற் காலை முதல் குவிந்தனர். ரயில் நிலையத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டமாக நிரம்பி வழிந்தன. இந்நிலையில் விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி வழியாக திருப்பதி செல்லக்கூடிய பயணிகளின் ரயில் வந்ததும் பௌர்ணமி கிரிவலம் முடிந்து வந்த பக்தர்கள் ரயில் நிலையத்தில் காத்திருந்து ஏராளமான பக்தர்கள் ஒருவரை தள்ளி கொண்டும் முண்டியடித்துக் கொண்டும் ரயிலில் ஏறி இடம் பிடித்து பயணத்தை மேற்கொண்டனர். அப்படி இருந்த நிலையிலும் ரயில் புறப்பட்டு சென்றதும் ஏராளமான பக்தர்கள் அடுத்தடுத்த ரயில்களுக்காக கூட்டமாக காத்திருந்தனர். மேலும் இது போன்ற விசேஷ நாட்களில் பக்தர்களின் வசதிக்காக கூடுதலாக ரயில்கள் இயக்கப்பட வேண்டும், சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வந்தது. தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் இந்த ரயில் நிலையத்தில் குவிந்ததால் பெரும் பரபரப்பான நிலவு சூழல் ஏற்பட்டுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.